வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சுக்கிரன் சஞ்சாரம் மிதனத்தில். இதில் மேஷம், விருச்சிகம், தனுசு, மகரம், மீனம் ஆகிய இந்த 5 ராசிக்காரனுடைய காதல் சொர்க்கத்தில் சிக்கல் ஏற்படும் என்று தெரிகிறது. ஜூன் 12ஆம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சி ஆகி ஜூலை 7ஆம் தேதி வரை மிதுன ராசியில் தங்கி அதன் பிறகு கடகராசிக்கு இடம்பெயர்வார். இந்த சுக்கிரன் ராசி மாற்றத்தால் மேற்கூறிய ராசி மக்களின் காதல் வாழ்க்கையில் கடினமான நேரத்தை கடக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். சுக்கிரன் சஞ்சாரம் மேஷம், விருச்சிகம், தனுசு, மகரம், மீனம் ஆகிய இந்த 5 ராசி மக்களின் காதல் சுருக்கத்தில் சிக்கலை எவ்வாறு தவிர்க்க வேண்டும் என்று விரிவாக உணர்ந்து செயல்படுங்கள். மேஷம். சுக்கிரன் மேஷ ராசியின் 2வது மற்றும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார். இப்பொழுது அவர் 3வது வீட்டில் சஞ்சரிக்கிறார். இந்த சுக்கிரன் சஞ்சாரம் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்காது. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே ஈகோ மற்றும் மானவம் தொடர்பான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மறுபுறம் உங்கள் துணையின் ஆரோக்கியத்திலும் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசியினருக்கு சுக்கிரன் 7 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருந்த போதிலும் 8ஆம் வீட்டிற்கு தற்சமயம் மாறுகிறார். நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் சண்டையிடலாம். உங்களுக்கும் உங்கள் கூட்டாளருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோல் குடும்பத்தில் உங்கள் துணைக்கும் உங்களுக்கும் இடையே சரிவர ஒத்துப்போகாது. இருவருடைய கருத்துக்களும் வேறுபட்டு பரஸ்பர அன்பு பிரிவு ஏற்பட சூழலும் இருக்கிறது. ஆகவே துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் குடும்பத்தில் உள்ள உறவுகளுடனும் உங்கள் துணையுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து தனுசு. தனுசு ராசியின் 6 மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் தற்போது 7வது வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த சமயத்தில் மிதனத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் உங்கள் பங்குதாரர் மற்றும் நண்பருடனான உங்கள் உறவை தொந்தரவு செய்யும். அவர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் தலைதூக்கி நிற்கும். அதேபோல் உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் துணைக்கும் இடையே உள்ள பிணைப்பை பலவீனமடை செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. காதலில் இருப்பவர்கள் கருத்து வேறுபாடாக பிரியக்கூடிய சூழலும் இருக்கிறது. நீங்கள் இருவரும் உங்களுடைய தொடர்பு குறைவதை சாதாரணமாக உணரலாம். இது உங்கள் திருமணத்திலும் காதலிலும் மகிழ்ச்சியை குறைக்கும் என்பதால் சற்று கவனமாக இருப்பது தனுசு ராசி மக்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து மகரம். மகர ராசி மக்களுக்கு சுக்கிரன் 5 மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் தற்போது இவர் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதனால் உங்கள் எதிர்காலத்தை பற்றிய நீங்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகலாம் அல்லது அது சார்ந்து கவலைப்படலாம். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் மற்றும் உங்கள் காதலருக்கும் இடையே உள்ள நம்பிக்கை சிறிது அசைந்து கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஒருவர் மீது உள்ள நம்பிக்கை பாழ்படும். இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இருவரும் ஒருவர் புரிந்து உண்மையை பேசி பழகுதல் நன்மை வழங்கும். எக்காரணம் கொண்டும் எதையும் எவரிடமும் மறைக்கலாகாது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அடுத்து மீனம். இப்போது மீனராசியின் 3வது மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் தற்போது மீனராசிக்கு 4ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். 4ஆம் வீட்டில் வாசம் செய்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது சார்ந்து நீங்கள் சிரமப்படுவீர்கள் என்பதை உணர்ந்து அதில் ஜாக்கிரதையாக நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான பரஸ்பர அன்பு, பாசம், ஒருங்கிணைப்பு இந்த நேரத்தில் குறையும். இதை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையாகும். குடும்பத்தில் உறவுகள் உங்களிடம் தேவையற்ற சச்சரவுகளை உருவாக்குவார்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் காதல் உறவில் நீங்கள் மகிழ்ச்சியாகவோ திருப்தியாகவோ இல்லாமல் இருப்பதற்கான சூழல் அதிகமாக இருக்கிறது. ஆகவே மேற்கூறிய இந்த 5 ராசி மக்களும் தங்களுடைய காதல் உறவில் சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். மறைபொருள் வேண்டாம். உண்மையை நேர்மையாக பேசி பழகுதல் நன்மையாக இருக்கும். எக்காரணம் கொண்டும் உங்கள் செயல்கள் மறைவுத்தன்மை இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். வேத சோதனத்தில் சுக்கிரன் அன்பின் கிரகமாக கருதப்படுகிறார். ஒரு ஜாதகரின் காதல் உணர்வு அவரின் ஜாதகத்தில் சுக்கிரனின் இடத்தை பொறுத்தது. காதல் மற்றும் ஈர்ப்பு மீதான நமது அணுகுமுறையை சுக்கிரன் பாதிக்கிறது என்பதை உணர்ந்து மேற்கூறிய ராசி மக்கள் தங்களுடைய நலம் சார்ந்து எந்தவித எதிர்பார்ப்பு இன்றி மறைபொருள் இல்லாமல் நேர்மையுடன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.